19வது ശ്ലോകം. കാരണം യസ്തു ഭോഗസ്യ ദേഹിന സുഖ ദുഃഖയോഃ തസ്മാദനേക ജന്മോത്ത സഞ്ചിതാനാം ച കർമ്മണാം. சரீரத்துக்குள்ள இருக்கிற அந்த தேகிக்கு சுகதுக்கங்கள் அனுபவிக்கிறதுக்கான ஒரு காரணமாக்கும் இந்த சரீரம். அதனால நிறைய நிறைய ஜென்மங்களிலேயாயிட்டு கூட்டி சேர்த்தி வச்சிருக்கிற கர்மங்களோடு 20வது ஸ்லோகம். மத்தியே வேக சமாயாதி கஸ்யஜித் காலபாகதா தல் பிராராப்தவசாத் புண்ணியம் கரோதி ஜயதா ததா. அப்படி கூட்டி சேர்த்தி வச்சிருக்கிற கர்மங்களோட கூட்டத்துல கொஞ்சம் காலத்தால ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு சில காலத்தால அதுக்கான டைம் அதை அனுபவிக்கிறதுக்கான காலம் சேருறது. அதாக்கம் பிராரப்தம் அப்படின்னு சொல்லப்படுறது. அது புண்ணியம் செய்யற மாதிரியே தான் அந்த பிராரப்தத்துக்கு விதேயர்களாயிட்டு மனுஷா. 21வது ஸ்லோகம். பாபம் கரோதி மனுஜஸ்ததா தேவாதயோ விஜ ததா நாராயணோ ராஜன் நரஸ்ச தர்மஜாவுபௌ. அந்த பிராரப்தத்துக்கு விதேயமாயிட்டு மனுஷா பாப கர்மவும் செய்யறா. அதே மாதிரிதான் தேவர்களும் புண்ணியத்தோடு பலனாயிட்டாக்கும் இந்திரனுக்கு இந்திர பதவி கிடைச்சது. பாபபலமாயிட்டாக்கும் இந்திர பதவி கிடைச்சிட்டு கூடியும் இந்திரனுக்கு பிரம்மஹத்யா பாபம் செய்யேண்டி வந்தது. தர்மத்தோடு புத்திரர்களான நரநாராயணர்கள் 2 பேரும் கர்மவினைக்கு உட்பட்டவாளாக்கும். 22வது ஸ்லோகம். ஜாதௌ கிருஷ்ணார்ஜுனௌ காமம்சௌ நாராயணஸ்யதௌ புராண பீடிகேயம் வை முனிபி கர்ம கீர்த்திதாக முனிபி பரிகீர்த்திதாக. விஷ்ணுவோடு அம்சபூதர்களாக்கும் நரநாராயணர்கள் அப்படிங்கிற கிருஷ்ணார்ஜுனர்கள் ஆயிட்டு பிறந்திருக்கா. அதுக்கு என்னவாக்கும் ஒரு பிரமாணம் அப்படின்னா புராணம் தான் அதுக்கான பிரமாணம் அப்படின்னு முனிகள் எடுத்து சொல்றா. புராணத்துல அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. 23வது ஸ்லோகம். தேவாம்ச சது விஜ்ஞேயோ யோ பவேத் விபவாதிகா நான் ரிஷி குருதே காவ்யம் நாருத்ரோ ருத்ரமர்ச்சதே. ஜனமே ஜெயராஜாவே கேளுங்கோளே, உத்கிருஷ்ட விபவங்கள் ஆருக்கெல்லாம் இருக்கோ அப்படி இருக்கிறவா தேவ அம்சமாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ரிஷி அல்லாதவன் சிரேஷ்டமான காவியங்களை ரசிக்க மாட்டான். ருத்ரன் அல்லாதவன் ருத்ரனை பூஜிக்கவும் மாட்டான். 24வது ஸ்லோகம். நா தேவாம்சோ ததாத்யன்னம் நா விஷ்ணு பிருதிவிபதே இந்திராத் அக்னேர்யமாத் விஷ்ணோர்தனதாதிதி பூபதே. ஜனமே ஜெயராஜாவே, தேவாம்சம் அல்லாதவன் அன்னதானத்தை செய்ய மாட்டான். விஷ்ணுவோடு அம்சம் அல்லாதவன் ராஜாவாக மாட்டான். இந்திரன், அக்னி, யமன், விஷ்ணு, குபேரன் இவாகிட்டேந்து. 25வது ஸ்லோகம். பிரபுத்வம் ச பிரபாவம் ச கோபம் சைவ பராக்கிரமம் ஆதாய கிரியதே நூனம் சரீரமிதி நிச்சயா. பிரபுத்துவம், தேஜஸ், கோபம், பராக்கிரமம், ஐஸ்வர்யம் இதெல்லாம் யதாக்கிரமம் சீகரிச்சுட்டாக்கும் சரீரங்கள் எல்லாம் சிருஷ்டிக்கப்படுறது அப்படிங்கிறது உறுதி. 26வது ஸ்லோகம். யகஸ்சித் பலவான் லோகே பாக்யவானத போகவான் வித்யாவான் தானவான் வாபி சதேவாம்ச பிரபட்யதே. ആരാക്കുമോ ലോകത്തിലെ ബലവാനായിട്ടും ഭാഗ്യവാനായിട്ടും അനുഭവങ്ങളെ അനുഭവിக்கிறவனாയിട്ടും വിദ്വാനായിട്ടും ദാനശീലനായിട്ടും ഇരിക്കാൻ അവളെ ஒவ்வொருத்தரையும் தேவாம்சமாயிட்டு பரிகணிக்க வேண்டினதாக்கும். இங்க போகவான் அப்படிங்கிறது சுக அனுபவங்கள்.
27வது ஸ்லோகம். ததைவேதே சமாக்யாதா பாண்டவா பிருதிவீபதே தேவாம்சோ வாசுதேவோபி நரநாராயணா தேவாம்சோ வாசுதேவோபி நாராயண சமத்யுதி. ஜனமேஜய ராஜாவே, பாண்டவர்களை சம்பந்திச்சும் அப்படியேதான் சொல்லணும். நாராயணனுக்கு சமமாக்கும் தேஜஸ்வியான வாசுதேவன், அந்த வாசுதேவன் தேவ அம்சமாக்கும். நரநாராயணர்களில நாராயணன் வாசுதேவனாக்கும், நரன் அப்படிங்கிறது அர்ஜுனனாக்கும். ததைவேதே சமாக்யாதா பாண்டவா பிருதிவீபதே தேவாம்சோ வாசுதேவோபி நாராயண சமத்யுதி. பாண்டவர்களை சம்பந்திச்சும் அப்படியேதான் சொல்லணும். நாராயணன் அப்படிங்கிறது வாசுதேவனாக்கும், நரன் அப்படிங்கிறது அர்ஜுனனுமாக்கும். இருபத்தி 8வது ஸ்லோகம். ஷரீரம் பிராணினாம் நூனம் பாஜனம் சுகதுக்கயோஹ ஷரீரி பிராப்னுயாத் காமம் சுகம் துக்கமனந்தரம். உயிரினங்களோட சரீரம் சுகதுக்கங்கள் அனுபவிக்கிறதுக்கான ஒரு பாத்திரமாக்கும். சரீரத்துக்குள்ள இருக்கிற ஜீவாத்மா இப்படி கண்டினியூஸ் ஆயிட்டு சுகதுக்கங்களை அனுபவிச்சுட்டே இருக்கு. 29வது ஸ்லோகம். தேஹி நாஸ்தி வசக்கோபி தெய்வாதீன சதைவஹி ஜனனம் மரணம் துக்கம் சுகம் பிராப்னோதி ஜாவச. சரீரத்துக்குள்ள இருக்கிற ஜீவாத்மா சுதந்திரனாக்கும்னா கூடியும் சதா கர்மபலத்துக்கு விதேயனாயிட்டு தளர்ந்து ஜனன மரணங்களும் சுகதுக்கங்களும் அனுபவிக்கிறது. 30வது ஸ்லோகம். பாண்டவாஸ்தே வனே ஜாதா பிராப்தாஸ்து ஸ்வக்ருஹம் புனः ஸ்வபாஹுபலத பశ్చాத் ராஜசூயம் கிருதுத்தமம். பாண்டவர்கள் ஜனிச்சது வனத்திலேயாக்குமே, அதுக்கப்புறமாவாக்கும் அவ சொந்தம் வீட்டில் வந்து எத்தினா ஹஸ்தினாபுரியில. அதுக்கப்புறம் அவளோடு சரீர பலத்தால அவ அத்யுத்தமமான ராஜசூய யாகத்தை செஞ்சா. 31வது ஸ்லோகம். வனவாசம் புனப்பிராப்தா பகுதுக்ககரம் பரம் அர்ஜுனேன தபஸ்தப்தம் துஷ்கரம் யஜிதேந்திரியே. அதுக்கப்புறமா அவ ரொம்ப ரொம்ப சிரமமான வனவாசம் அனுஷ்டிச்சா. இந்திரிய ஜெயம் கிடைக்கிறதுக்காயிட்டு துஷ்கரமான தபசும் அர்ஜுனன் செஞ்சார். நரநாராயணர்களில நரனாக்குமே அர்ஜுனன். 32வது ஸ்லோகம். சந்துஷ்டைஸ்து சுரைர்தத்தம் வரதானம் புனః சுபம் நரதேஹ கிருதம் புண்ணியம் க்வகதம் வனவாசஜம். குஷியான தேவர்கள் அதுக்கப்புறமா சுபமான வரங்களை கொடுத்தா பஞ்சபாண்டவர்களுக்கு. நரனாயிட்டு முன்னால வனத்துல வச்சு செஞ்ச புண்ணிய கர்மம் எல்லாம், அந்த புண்ணிய கர்ம பலம் எல்லாம் அந்த டைம்ல எங்க போச்சு? அவ அந்த கானனத்துல எவ்வளோ சிரமப்பட்டா. அர்ஜுனன் எவ்வளோ எல்லாம் துக்கங்களாக்கும் அனுபவிச்சது. அப்ப நரன் அப்படிங்கிற அந்த அவதாரத்துல எடுத்த சமயத்துல எத்தையோ தபசாக்கும் அவர் செஞ்சார். அதனோடு புண்ணியபலங்களொன்னும் இந்த அர்ஜுனனாயிட்டு ஜனிச்சவ கிடைக்கலையே. 33வது ஸ்லோகம். நரதேஹே தபஸ்தப்தம் சோக்ரம் பதரிகாஸ்ரமே அர்ஜுனஸ்ய ஷரீரேதோ தத்பலம் சம்பபூவஹ. நரனான அர்ஜுனன் முன்னால பதரிகாசிரமத்துல வச்சு கோரமான தபசு செஞ்சார். ஆனா அர்ஜுனனாயிட்டு ஜனிச்சப்போ அந்த தபசோடு பலம் கிடைக்கவே இல்லை. 34வது ஸ்லோகம். பிராணினாம் தேஹ சம்பந்தே
கஹனா கர்மணாகதே பிராணினாம் தேக சம்பந்தே கஹனா கர்மணாகதே துர்ஜ்ஞேயா സർവദാ ദേവൈർ മാനവാനാം തു കാകദാ. രാജാവേ, ജനമേജയ രാജാവേ, ശരീരം എടുത്തവാൾക്ക് ശരീരബന്ധത്താല வந்துகூடுற கர்மகதி தேவர்களுக்கு கூடியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காது. அப்படியாக்குமானா மனுஷாளுக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும்? 35வது ஸ்லோகம். வாசுதேவோபி சஞ்சாத காராகாரேதி சங்கடே நீதோசௌ வாசுதேவேன நந்தகோபஸ்ய கோகுலம். வாசுதேவன் கூடியும் ரொம்ப ரொம்ப துக்கப்பிரதமான அந்த ஜெயில்லையாக்குமே ஜனிச்சது. அதுக்கப்புறமா வாசுதேவனை நந்தகோபனோடு கோகுலத்துல கொண்டு போய் சேர்த்தாரே. 36வது ஸ்லோகம். ஏகாதசைவ வர்ஷாணி संस्थितस्तत्र भारत पुनः समधुरां गत्वा ஜகானோக்ரசுதம்பலாத். ராஜாவே, நரநாராயணர்களில நாராயணனாயிருக்கிற வாசுதேவனோட கதையாக்குமே இப்ப சொல்லறேன். அவரு அந்த நந்தகோபனோட கிரகத்துல 11 வருஷம் வாழ்ந்தார். அதுக்கப்புறமா மதுரையில வந்து சேர்ந்தார். உக்ரசேனனோடு புத்திரனான கம்சனை பலமாயிட்டு நிகிரகம் செய்யவும் செஞ்சார் நாராயணனாயிருக்கிற ஸ்ரீகிருஷ்ணன். 37வது ஸ்லோகம். மோஜயாமாஸ பிதரௌ பந்தனாத் வ்ருஷதுக்கிதௌ உக்ரசேனம் ச ராஜானம் சகார மதுராபுரே. அதுக்கப்புறமா பந்தனத்துல கம்சனோடு அந்த ஜெயில்ல இருந்த அப்பா அம்மாவையெல்லாம் சுதந்திரனாக்கினார். உக்ரசேனனை மதுரையில ராஜாவாயிட்டு வாழ வைக்கவும் செஞ்சார் ஸ்ரீகிருஷ்ணன். 38வது ஸ்லோகம். ஜகாம துவாரவத்யாம் சம்லேச்ச ராஜபயாத் புனா சர்வம் பாவி வசாத் கிருஷ்ணா கிருதவான் பௌருஷம் மஹது. அதுக்கப்புறமா மிளேச்ச ராஜாவை பயந்து துவாரகைக்கு ஓடி போனார். அதுக்கப்புறம் விதிக்கு விதேயனாயிட்டு மகத்தான வீரசூர கர்மங்கள் எல்லாம் அவரு செஞ்சார். 39வது ஸ்லோகம். கிருத்வா கார்யாண்யநேகானி துவாரவத்யாம் ஜனார்தனா தேகம் த்யக்த்வா பிரபாசேதோ சகுடும்போ திவம் கதா. அந்த ஜனார்தனன் துவாரகையில வசிச்சுட்டு நிறைய வீரசூர பராக்கிரமங்கள் எல்லாம் செஞ்சார். பிரபாசத்துல வச்சுட்டு அவரு சகுடும்பம் தேகத்தியாகம் செஞ்சு சொர்க்கத்துக்கு யாத்திரையானார், சொதாமம் பிராபிச்சார். 40வது ஸ்லோகம். புத்ரா பௌத்ராஸ்ச சுஹ்ருதோ பிராதரோ ஜாமயஸ்ததா பிரபாசே யாவதா சர்வே விப்ரஷாபாச்சயம் கதா. புத்திரர்களும் பௌத்திரர்களும் சுகுர்த்துக்களும் சகோதரர்களும் பந்துக்களும் சகல யாதவர்களும் விப்ரஷாபத்தால நாசமடைஞ்சாலே. விதிக்கு கட்டுப்பட்டுதான் எல்லாரும் நடக்கணும். பகவான் அப்படின்னாலும் மனுஷனாயிட்டு ஜென்மம் எடுத்தானா விதிக்கு கட்டுப்பட்டுதான் தீரணும். திரிகுணங்களால எடுக்கிற ஏதொரு ஜென்மம் உண்டோ அதெல்லாம் விதிக்கு கட்டுப்பட்ட ஜென்மங்களாக்கும். 41வது ஸ்லோகம். ஏவம் தே கதிதா ராஜன் கர்மணோ கஹனாகதே வாசுதேவோபி வியாதஸ்ய பாணேன நிதனம் கதா. வாசுதேவன் கூடியும் வியாதனோடு அம்பு சரீரத்துல தரச்சாக்கும் அவரு இறந்து போனார். இதாக்கும் கர்மத்தோடு டீப்பான கதி. இப்படி நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன் அப்படின்னு வியாச பகவான் ஜனமேஜயனுக்கு சொல்லிண்டு இந்த 6வது ஸ்கந்தத்துல இருக்கிற 10வது அத்தியாயம் முடிவடைகிறது.